அவரா எடுத்துருங்க. நீங்கள் அவர் வைப்பாரா கூப்பிடும்போது வைங்க. பச்சதொரு பள்ளியமும் வச்சதும் பார்த்தேன். நல்லதொரு தோட்டமா நன்மையான ஒரு தோட்டம். கட்டுக்கட்டா பணம் காத்தா பறக்கணும். காசு பண்ண வெளியவும் சொந்த பந்தமுலாம் உனக்கு எதிரியாகும் சொல்றது. இன்னைக்கு இந்த நேரத்தில் பார்க்கறதுக்கு 4 வரப்போல் நல்லதுன்னு குடும்பத்தில் நிம்மதி கிடையாது. கட்டுக்கட்டா பணம் காத்தா பறக்குது. காசு பணம் வரையும் போது பொருள் வரையும் போது பார்க்கறது சொந்த வந்தாலும் எதிரியாகும். இந்த குடும்பத்தில் வம்பு நடந்துடாதான் வகுமோசம் வந்து முன்னாடி விட்டு பின்னாடி உனக்கு வதம் என்ற வருத்தம். இன்னைக்கு பார்க்குற தொழிலுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் பார்க்குற தொழிலுக்கும் பங்கும். குடும்பத்தில் வீட்டை விட்டுட்டு வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே போனோம்னா நிம்மதியே கிடையாது. பெரு குழப்பங்களே நடந்துக்கிற குடும்பம் இருக்கா இல்லையாப்பா? இருக்கு. எதனால அப்படின்னு கேட்பேன். இது காலப்பசுகளா நேர பசுகளா அப்படின்னு பார்த்தேன். அதே காலப்பசுக்கு நேர பசுன்னு சொல்றதுக்கு அதிகாரம். நல்லதொரு தோற்றம் நன்மையான ஒரு தோற்றமாக இருந்தாலும் தெய்வக்கடா பச்சட்டான குடும்பத்தில் நிம்மதி இல்லாத ஒரு தோற்றம் மனச்சஞ்சலத்திலையும் நொம்பலத்திலையும் பெருத்த வேதனை தான் பண்ணி உட்காந்துக்கிட்டு. இது காலப்பசுக்கு நேர பசுக்கு சொல்றதுக்கு அதிகாரம். எவ்வளவு காசு பண்ணி வந்தாலும் மனையில 5 காசு வச்சு எடுக்கிறதுக்கு அதிகாரம். இன்னைக்கு மனையில ஒரு ஏதோ பணம் இருக்கு, ஒரு பொருளை வாங்குவோம், ஒரு பூமியை வாங்கணும்னு நினைச்சோம்னா அது வீண் செலவு, விரைய செலவு, தெண்டை செலவு தான் பயன்படும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்பத்துல இருக்கிற மக்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒற்றுமை கிடையாது. குடும்பத்துல குழப்பம், சண்டை சத்தம் 9 மூலம் குடும்பத்துல குழப்பம் கிடையாது. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்க. இது காலப்பசுக்கு நேர பசுக்குன்னு சொல்றதுக்கு அதிகாரம். ஒரு கெட்ட எண்ணத்துல வஞ்சக எண்ணத்துல ஒரு பெண்ணாகப்பட்ட ஒரு தொழிற்கரட்ட மைவேலைகள் மாற்றி செஞ்சு உன் குடும்பத்துக்கு கெடுதல் பண்ண ஒரு தோட்டம். உங்க குடும்பத்துல எல்லா மக்களும் ஒற்றுமையா சந்தோஷமா இருந்தாலும் அந்த பாதகத்துக்கு பிடிக்காது. அந்த பாதகத்தை ஒரு தொழிற்கரட்ட மைவேலைகள் மாற்றி வச்சு பார்க்கிற தொழிலுக்கு பங்கமானும் குடும்பத்துல குழப்பம் பாதகத்தை வச்ச வை பத்திக்கிட்டு அந்த பாதகத்தை யார் அப்படின்னு அவ தாயை சேர்ந்தவளா, தவப்பனை சேர்ந்தவளா, ஆணை சேர்ந்தவளா, பெண்ணை சேர்ந்தவளா, அரசனை சேர்ந்தவளா, ஒற்றவளா, உணர்ந்து எல்லா அடுத்த சாதியா அடுத்த இனம் அப்படின்னு அடுத்த சாதி அடுத்த இனம்னு சொல்றதுக்கு அதிகாரம். உன்னுடைய அரசவனிலே அடுத்த குடியில வாழ வந்த வெண்ணாகப்பட்டவன் அந்த பாதகத்தின் நெடுநாளவே இந்த குடும்பத்துக்கு பங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பெருத்த நொம்பலம், பெருத்த செஞ்சலாம். இந்த மனையில ஏதாச்சும் ஒரு நல்ல காரியங்கள் நடத்தணும்னா அதுக்கும் தரங்கள் நிம்மதி நடத்த முடியாது. என்ன பணம் சொல்றது மாயம் மாற்றி தருவேன். இதுக்கு ஒரு பரிகாரம் சொல்றாச்சு. தட்சிணாமூர்த்தி ஆலயத்துக்கு அவனுக்கு 108 கொண்டக்கடலையை மாலையை கட்டி மார்பில் போட்டு தேங்காய் பழத்தை உடைச்சு பாதத்தில் வச்சுட்டு யார் வச்சவனையோ எவர் வச்சவன் எனக்கு தெரியாது, யார் வச்சமையோ எவர் வச்சவன் எனக்கு தெரியாது, யார் அள்ளி துத்துறான் அது எனக்கு தெரியாது, என்னையும் பதிச்சுங்க குடும்பத்தையும் பதிச்சிருக்க இந்த நேரத்தில் இந்த நிமிஷத்தில் பண்ற அந்த தட்சிணாமூர்த்தியில் 3 வேலைக்கிழமை சொல்லிட்டு பேர சொல்லி அடிச்சு விட்டு தேங்காய் பழத்தை வீட்டுக்கு வந்து சேர்ந்து நான் கொடுக்குற கனியை வாசலை கட்டு ஒரு பொருள் தெரியும் உடம்புல கட்டி காற்று தெரிவித்து போடப்படும் சொல்ற படிச்சு அடுத்து குறிப்பிட கோர்ட்டில் கேஸ் போட்டுருக்காங்க சார் வேலைக்கு. நான் என்ன சொன்னேன் பெருத்த வில்லங்கமான ஒரு தொடர்பு சொன்னா சொல்றேன். இது 3 கிழமை செய்து மாறும் துணை கொஞ்சம் வரைஞ்சி சரியாப்பா. அடுத்து வணக்கம் வருங்க. சரி வைங்க. டக்குனு அவுத்து வைங்கம்மா, கையில் வச்சுக்கோங்க. யாருக்காலும் பச்சதொரு பள்ளியமும் பச்சதொரு பார்த்தேன் அந்த கணக்கெடுத்து நல்லதொரு தொட்டமான நல்லதொரு தொட்டம் நன்மையானதொரு முடக்க அளப்பரே நம்பலாம். என்னப்பா முடக்க அளப்பரை நொம்பலும் தூக்கத்திலேயும் பங்கும் கெட்ட கனவுகளும் கண்ணுக்கு மாலை நேரத்திலே மையிலிட்டு முழுதிலே மலவாயில உழுதுன விண்ணப்பட்டு வேதனைப்பட்டு குத்துப்பட்ட சேவகுல கொடங்கி படுத்த படிக்கப்பட்டு உள்ளார். இது என்னடா இது எதனால அப்படின்னு இது காலப்பசுகளால் நேர பசுகளாம் மஞ்சள் செய்வீங்களா மையெல்லாம் மாற்றுறது. காலப்பசுக்கு நேர பசுகள் சொல்றதுக்கு அதிகாரம் மனை இருக்கும் இடத்திலிருந்து தென்கிழக்கு திசை. மனை இருக்கும் இடத்திலிருந்து தென்கிழக்கு திசையிலே மாண்டதுரை அகால மரணமான ஒரு மாண்டதுராய் சொல்ல தெளிவாக கேட்டுக்கிறது. மனை இருக்கும் இடத்திலிருந்து தென்கிழக்கு திசையில அகால மரணமான ஒரு மாண்டதுராய் அது விதிவந்து செத்துச்சுன்னு சொல்றதுக்கு அதிகாரம். அகால மரணம் அது வம்பு பண்ணது வதம் பண்ணது சித்திரமான ஒரு தொட்டும் போது மாலை நேரத்திலே மையிட்டு முழுதிலே மலை வாயிலும் புடதை வெடிக்கும் குறுக்கு வெடிக்கும் காலையை சோர்வாகும்
ராத்திரி நேரத்தில் நடிச்சவ நேரத்தில் தொண்டையை நெரிப்பது போலும் நெஞ்சு வலி கொடுப்பது போலும் பெருத்த சித்திரம் இருக்கா இல்லையா? அது ஒரு மாண்டதொராகி அகாலமானவன் உடனே வம்பு பண்ணி வதம் பண்ணி சித்திரம் உயிரை எடுக்கிறதுக்கு பாத வைத்து பக்குவம் பண்ணி சில நேரத்தில் ஆணாகப்பட்ட அரசட்ட ஆக்ரோஷமான கோபம் அதிகாரமான ஒரு தொற்றவை நான் பூமியில இருப்பமா இல்லை தானா உசுரா மாச்சிக்கிறோம் எண்ணத்தில் நம்மளா நடத்திக்கிட்டு இருக்கா இல்லையா? அது வாயாலே சொல்லுவேன் நான் சாக போறேன்னு சொல்லுவேன். என்ன பண்ண சொல்றது? இந்த நிமிஷத்துல மாயம் மாற்றி தருவேன் கோடப்படாது. இது பரிகாரத்துக்கு ஒழுங்க நான் சொல்றேன். இன்னைக்கு அழைச்சி 10,000 பேருக்கு அடிச்சு பத்தி காத்து தருவேன் கோடப்படாது. சொல்றபடி செஞ்சு அடுத்து விடுவோம். பாருங்க பிரச்சனை வைங்க வச்சதொரு பள்ளியமும் வச்சதொரு மாத்தையும் கண்டு கிடக்கிறது நல்லது. தெய்வக்கடாச்சலப்பட்டவனே தெய்வத்துக்கு அறியப்பட்டவனே தெய்வத்தை வணங்கி வரத்துடன் தெய்வக்கடாச்சலப்பட்டவனே தெய்வத்துக்கு அறியப்பட்டவனே தெய்வத்தை வணங்கி வரத்துடன் குடும்பத்தில் நொம்பலம். என்னப்பா முடக்கம் அளப்பறை நொம்பலம் குடும்பத்தை ஆட்டி படைச்சு அளப்பான ஒரு தோட்டங்கள் குடும்பத்தில் நிம்மதியில்லாத குழப்பங்களே இருக்கா இல்லையா? என்னப்பா இது எதனாலே அப்படின்னு பார்த்து உன் மனையில வஞ்சிர விஷயம் மையம் வந்தவங்க சொல்றதுக்கு அதிகாரம். ஒரு தெய்வத்துக்கு ஒரு குறைபாடு, ஒரு தெய்வத்துக்கு நேர்த்தி செய்யாம வச்சுக்கிட்டீங்களாப்பா? அதுல நிம்மதியா பிள்ளை ஊட்டி ஒன்றும் சேராம இருக்கு. பாண்டியாவுக்கு கிடா அப்படின்னு நினைச்சிருக்கேன். இது எவ்வளவு நாளாச்சு? ஏன் செய்யாம வச்சுக்கிட்டு இருக்கேன்? பிள்ளைய கூட அக்கா பிரிஞ்சு நிக்குது. ஏத்தா நீ பிள்ளைய கூட அக்கா பிரிஞ்சு நிக்குதுன்னு நீ நினைக்க. அந்த பன்னீர் அந்த தெய்வமாகப்படுறது உன் குடும்பத்துல ஆட்டிப்படை நல்லா. ஏன்னா அந்த தெய்வத்துக்கு நேர்த்தி வருஷக்கணக்கலாச்சு. வருஷக்கணக்காச்சா இல்லையா? அதை ஏன் செய்யாம வச்சுக்கிட்டு இருக்க? நீ நம்ம எல்லா மக்களும் ஒற்றுமையான நம்ம போய் நல்லபடியா செய்யணும்னு நீ நினைக்க. காசு பணம் நமக்கு பெரிய காசு பணம் நமக்கு கைக்கு சேரணும் பணம் சேரணும் நம்ம போய் செவி நேர்த்தி நீ நினைக்க. அந்த தெய்வம் குடும்பத்தை ஆட்டிப்படை என் நேர்த்தியை செய்ய சொல்றேன். இன்னைக்கு ஆணுக்கு நல்லாலே பெண்ணுக்கு நல்லாலே குடும்பத்தை ஆட்டி படைச்சு பூத்து குளிங்க நந்தாவன சோலையிலே சூறக்காற்று அடிச்சு அந்த சிந்தனையே அளப்பற வரும் தலைவரிச்ச குழம்பு. இந்த குடும்பம் தலைவரிச்ச குளத்துல ஒண்ணுக்கு ஒண்ணு ஒற்றுமை கிடையாது. குடும்பத்துல குழப்பங்கள் வம்பு தும்பு வில்லங்க. என்ன பண்ண சொல்றது? குடும்பத்தை ஆட்டி படைச்சு அளப்பன ஒரு தொடர் வளர்ந்துச்சு. அந்த தெய்வத்துக்கு நேர்த்தி செய்யல. உன் குறிய தொட்ட உடனே அது மாயம் பழையத்துக்கு ஓடி என் நேர்த்தியை செய்ய சொல்றாங்க. சொல்ல தெரியாது. எந்த கோடங்கி எவன்ட்ட போய் பார்த்தாலும் தீராது. இந்த சஞ்சீவ் சமத்தான் சொன்னால் மாதிரி இது தெய்வத்துடைய குறைபாடு. இது நேர்ந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இந்த தெய்வத்துக்கு நீ நேர்த்தி 6-7 வருஷம் ஆச்சு. 7 வருஷம் அந்த நேர்த்தி வச்சுக்கிட்டு அவர் வேறு 30 பேரும் வைக்கிறேன். என் பிள்ளை லாக்கா பிரிஞ்சு நிற்கிறதுல எங்களை ஒன்று சேர்த்து வைக்க சொல்லுங்க. நீ நான் சொல்ற தெளிவா கேட்டுக்க. உன் குடும்பத்துல ஒரு நொம்பளம் நடக்க தானே அதை நேர்ந்தேன். அது நல்லது ஒரு தோற்றமாச்சு. அதை போய் மறுபடியும் இந்த நேர்த்தியை செய்யறேன். இன்னைக்கு குடும்பத்தை ஆட்டி படைச்சு அளப்பேன ஒரு தோற்றமை குடும்பம். நீ எல்லா மக்களும் நல்லபடியாக சேர்ந்து நமக்கு காசு பணம் பெரிய பொருளாதார வரணும் தான் என்ன நேர்த்தியை செய்யணும் நீ நினைக்க. அந்த தெய்வம் என் நேர்த்தியை செய்யறவன் குடும்பத்தை அளப்பறவன். அது எந்த தெய்வம் அப்படின்னு பார்த்தேன். அது ஆண் தெய்வமா பெண் தெய்வமா அப்படின்னு ஓடி பார்த்தேன். அதையும் கண்டு அதையும் கணக்கெடுத்து அது ஒரு ஆண் தெய்வமாகப்பட்டான். என்னத்தான் சொல்றது? அவன் தொட மாட்டேன், தொட்டா விட மாட்டேன், வம்பு முடிச்சுவேன். என்ன பண்ண சொல்ற பொய்யாசமா? அந்த தெய்வத்துக்கு போய் நேர்த்தி 8 வருஷ காலமாக நேர்த்தியை வச்சுக்கிட்டு இருக்கு. நமக்கு இந்த குடும்பத்தில் அப்படி ரொம்ப நடக்க நமக்கு யாரும் செய்வனே மைய மந்திரம் வச்சுட்டாலோ வேணா வச்சுட்டாலும் நீ மாயம் பள்ளியத்தில் ஓடி அந்த குறியா இருக்கு. உன் குறியை தொட்ட உடனே அது மாயம் பள்ளியத்துக்கு ஓடி வரும். ஆனால் நீ அந்த நீ நேர்ந்த தெய்வத்தை நீ நேர்ந்த தெய்வத்தை இந்த வாய்ப்பை வணங்கிட்ட பள்ளியத்தில் உட்காரு. அது மாயம் பள்ளியத்துக்கு வந்து நீ நேர்த்தியை செய்ய சொல்கிறான். அவன் நாட்டுக்கு தலைசி நடுநாட்டு வரை பன்னீர் அழகம் பழமதுரை பாண்டிப்பேருக்கு நேர்ந்தியா நேரலையா அப்புறம் அதையும் செய்யாம வச்சிருக்கேன். நீ ஏன் 8 வருஷமா நேர்த்தி வச்சிருக்க? ஏன் நேர்த்தி வச்சிருக்க? நான் சொல்ற தெரியாது. அந்த நேர்த்தியை செய்யட்ட அவன் விடவே மாட்டான். அவன் வம்பு முடிச்சான். அவன் தொட்டிக்கு பிள்ளையும் கொடுப்பான், பேரு வச்சு அழைப்பான். அவன் கோவிச்சு பார்த்துட்டா குடியேங்க குடும்பத்தை அழைச்சிருவான். அவன் கோவக்காரன். உன் குடும்பத்துல அவன் கோவம் மாட்டான். அடே ராத்திரி நேரத்திலே நடிச்சவன் நேரத்துல உன் மனையில
ராத்திரி நேரத்தில் நடிச்சவன் நேரத்தில் உருமாராட்டி கண்ணுக்கு தோத்தரலாது ஆகலையா? நீ ஏதோ பேய் விசாசம் வருதுன்னு நினைக்க. அந்த பாண்டி பையில மனையில வந்து உருமாராட்டி கண்ணுக்கு தோத்தரவாகி நேர்த்தி செய்ய சொல்றான்னு சொல்றான். நீ பாதகத்தை அப்போ மறந்துட்டு இருக்க. இன்னைக்கு பெருத்த நொம்பளம் சஞ்சலா வந்து குடும்பம் அந்தல சிந்தலாகி அகப்பா நான் ஒரு தோட்ட உடனே நமக்கு யாரும் செய்வனை வச்சுட்டாங்க மை மந்திரம் வச்சுட்டா நீ மாயன்ட்ட உடனே குறியாக்க உன் மனைவி செய்வனும் கிடையாது. மை மந்திரம் பாண்டி போய் உன் குடும்பத்தை அலப்பட பண்ணிக்கிட்டு இருக்கேன். நேர்ந்த நேர்த்தி கேட்ட விட மாட்டேன் சொல்ற தேவா கேட்டு அதுக்கு ஒரு விவரம் சொன்னாச்சு. இன்னைக்கு மாலை நேரத்தில் மையரெட்டு முழுதில் மலவாயில உழுதுவன உடனே உன் மனையில போய் ஒரு ஊதிவட்டியை பொருத்தி விட்டு மல்லிகை போட்டு மண்டி போட்டு நின்று முந்தி ஏந்தி தெய்வமே பாண்டி பன்னீர் அழகா பழமுதிர பாண்டி பாண்டி நான் நேர்ந்த நேர்த்தியை மறந்துட்டேன். இத்தனை மாசத்துக்குள்ள ஒரு நேர்த்தியை செய்வேன். நீ எப்போ போல வழியும் காத்து வம்சத்தையும் காத்து கொடியும் காத்து கூட்டத்தையும் காத்துனது மண்டி விட்டு முந்தி ஏந்திக்கிறது பாண்டி பேருக்கு மனம் இறங்கு. நீ எத்தனை மாசம் சொல்லி அத்தனை மாசம் நேர்த்திச்சு. நீ வருஷக்கணக்கு சொன்னா அவன் ஒத்துக்கிற மாட்டான். அவனே உன் குடும்பத்தில் கோவத்தில் இருக்கேன் சொல்றபடி செஞ்சுக்க. நீ எத்தனை மாசம் சொல்லி அத்தனை மாதிரி நேர்த்தி செஞ்சு மல்லிகை போட்டு ஊதிவத்தியை பொத்தி மண்டி விட்டு முந்தி ஏந்தி உன் மனையில இருந்து அந்த பாண்டியை நினைச்சு சாமி ரூம்ல அந்த சாமி அந்த மனையில சாமி ரூம்ல அந்த பாண்டி நினைச்சு பாண்டி ஐயா 24 மணி நேரம் நினைக்கிறேன் சார். நினைக்கிற நேர்ந்த நேர்த்தி செய்ய வேணாமா? அவங்க குறிய தொட்ட உடனே மாயமலையத்துக்கு ஓடி வைக்க. நீ அறிஞ்சா அறியாம தெரிஞ்சுன்னு தெரியாம நேர்ந்த நேர்த்தியை மறந்துட்டேன். இத்தனை மாசத்துக்குள்ள நேர்த்தி செய்வேன். நீ என் வழியும் காத்து வம்சத்தையும் காத்து கொடியும் காத்து கூட்டத்தையும் காத்து எல்லாத்தையும் ஒற்றுமையாக்கி காத்துக்கொண்டு சொல்லி மண்டி ஒட்டு முந்தியது அவனுக்கு மன இறங்கும் நொம்பளம் தீரும். எல்லா மக்களும் ஒற்றுமையாக நேர்த்தியை செய். எல்லா மக்களும் ஒற்றுமை நல்ல தூரம் தொடரும். காத்து தெரியும் ஓடப்படாது. வஞ்சனோட செய்வனை மை மந்திரம் ஆத்தி குறிவாக்காது. போ அடுத்து வச்சுக்கிறோம் போ. தெய்வத்துக்கு நேர்ந்த நேர்த்தி செய்ய அவன் ஆண்டி படைச்சிட்டு இருக்கான். நீ வஞ்சனோடைய மை மந்திரம் வாங்கிட்டு வந்து வச்சதொரு பள்ளியமும் வச்சதொரும் பார்த்தேன் கண்டு கணக்கெடுத்து நல்லதொரு தோட்டமா நன்மையான ஒரு தோட்டம். நல்லதொரு தோட்டம் நன்மையானது முடக்கம் அளப்பறை நம்பலாம் இருக்கா இல்லையா? முடக்கம் அளப்பறை நம்பலாம் தூக்க தெரியும்பாங்க. ராத்திரி நேரத்திலே நடிச்சவ நேரத்திலே உருமாறாட்டி கண்ணுக்கு தோற்றமாகுது அதிர்ச்சியான ஒரு தோற்றம், அது திகிலான ஒரு தோற்றம். ராத்திரி நேரத்திலே நடிச்சவ நேரத்திலே தொண்டையை நெரிப்பது போல நெஞ்சு வலி கொடுப்பது போல யாரோ உடம்புல ஏறி உட்கார்ந்து அமுக்குவது போல இந்த மாதிரி சித்திரம் இருக்கா இல்லையா? அது என்னடா இது எதனால அப்படின்னு பார்த்தேன். அடே கால பேசுக்கா நேர பேசுக்கா வஞ்சனோட சிவனியா மைவைகளா மாற்று வழிகளா காத்துக்கருக்கு பெய் விசதா மனையினால கொலராடும். அடே கால பேசுக்கு நேர பேசுக்குன்னு சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது. மாண்டது ஒரு ஆவியாகப்பட்டது உடல்ந்துக்கிட்டு வம்பு பண்ணுது மதம் பண்ணுது சித்திரை வர ஒரு பட்டம் பெருத்த நொம்பளத்தில் நடக்கிறது. பசிச்சாலும் சாப்பிட்றதுக்கு அதிகாரம் கிடையாது. படுத்தாலும் தூங்குறதுக்கு அதிகாரம் கிடையாது. எந்த வேலையும் எதுவும் பார்க்க முடியாது. உடம்பே செயலிருந்து படுத்த படிக்கப்பட்டது வேலையை இருக்கா இல்லையா? இது மாண்டது ஒரு ஆவி வம்பு பண்ணுது மதம் பண்ணுது சித்திரை வர ஒருத்தம். அந்த மாண்டதோட ஆவியாகப்பட்டது யாரை சேர்ந்தது அப்படின்னு கேட்பேன். அது தாயை சேர்ந்ததா தவப்பனை சேர்ந்ததா ஆணை சேர்ந்ததா பெண்ணை சேர்ந்ததா அரசனை சேர்ந்ததா ஒட்டுனதா உடந்தையா இல்லை போக்குவரத்தை தொட்டு ஓடி வந்ததா அப்படின்னு அது அடுத்தாலும் சொல்றதுக்கு அதிகாரம் நடந்தது அரச வழியை சேர்ந்தது. அது பாசத்தில் வந்து பங்களிது. அதோட சேர்ந்து ஒரு முனியன்னு வர வதம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்பா இந்த நிமிஷத்துல மாதி தெரிவாங்க போடப்படாது. இது பரிகாரத்துக்கு ஒதுங்காது. நான் சொல்ற நிக்குவா அதை அழைச்சி 10,000 மணிக்கு அடிச்சு பத்தி காத்து தெரியும் போடப்படுறேன் சொல்ற படிச்சு அடுத்து ரொம்ப வச்சதொரு வள்ளியமும் வச்சதொரும் பார்த்தேன் என்று கணக்கெடுத்து நல்லதொரு தோற்றமான நன்மையான ஒரு நல்லதொரு தோற்றம் நன்மையான ஒரு தோற்றம் குடும்பத்திலே நல்லா குடும்பமே நல்லா குடும்பத்தையே ஆட்டி படிச்சு அளப்பான ஒரு தோட்டம். ஆணுக்கு நல்லா இல்லை பெண்ணுக்கு நல்லா இல்லை குடும்பம் அந்தலை சிந்தராகி அளப்பான ஒரு தோட்டம் பெருத்த குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்கா இல்லையா? முடக்கம் அளப்பறை நொம்பலாம் 9 வில்லங்கம் வில்லங்கமான ஒரு தோட்டம் குடும்பத்தையே ஆட்டி படிச்சு
ஆண் நல்லா இருந்தால் பெண்ணுக்கு நல்லாலே, பெண்ணு நல்லா இருந்தால் ஆணுக்கு நல்லா, ஆணு பொண்ணு இருவரும் காலேஜி சொல்கிறோன்னா ஆடு மாடு பட்டி நின்றா வட்டிக்கும் சோரமாகும், பட்டிக்கும் பங்கமாகி குடும்பத்தை ஆட்டி படைக்கும். என்னத்தா இது எதனால அப்படின்னு பாருங்க. இது கால பசுக்காக நேர பசுக்காம ஐயனவழி செய்வதையா ஐவரைகளை மாற்று வழியலாம், இல்லை காத்து கருப்பு பெருவிசாம மனையினால கொடராம. யானை தான் தலையில் மண்ணலி போட்டவரை நீங்களும் அவங்க தலையில் மண்ணலி போடுவீங்க. என்னடா இந்த சாமி இப்படி சொல்லுதுன்னு நினைப்பேன். ஒரு காரியத்திட்டு ஒன்றுக்கு ஒன்று வாக்குவாதங்கள் ஒவ்வொரு வில்லங்கமாயி ஒரு நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றுக்கு ஒன்று பேசாமல் ஒதுங்கிருந்து மறுபடியும் ஏன் அவங்கள்ட்ட போய் ஒட்டி வரவாடுங்க? எந்த வழி நீ கேட்டாலும் கேட்காதுன்னு சொல்லுவேன். அது தாயை சேர்ந்தவளா, தப்பனை சேர்ந்தவளா, ஆணை சேர்ந்ததா, பெண்ணை சேர்ந்ததா, இல்லை அரசனா உஷ்ணதா உடம்பு, அடுத்த சாதியா, அடுத்த இனமான, அடுத்த ஜாதி அடுத்த இனம்னு சொல்றதுக்கு அதிகாரம் தான் அரச வழியிலே வில்லங்கமான ஒருத்தர். என்னக்கா ஒன்றுக்கு ஒன்று பேச்சுவார்த்தை ஒரு ஒன்றுக்கு ஒன்று ஒதுங்கி இருந்தில்ல, அப்புறம் எதுக்கு ஒட்டி உறவாடுங்க? என்னக்கா தெரியாம இப்போ உன் குடும்பம் என்ன ஆச்சு? ஒரு காரியத்திட்டு ஒண்ணுக்கு ஒன்று வாக்குவாதங்கள் வம்பு தும்பு வில்லங்கமாயி நீனா நான் ஒண்ணுக்கு ஒன்று வாக்குவாதம் வம்பு தும்புலாம் கோயிலில் போய் விலங்க பார்த்தோம்னு மண்ணை மாதிரி அள்ளி துத்துறது ஒரு தோட்டமாச்சு, வம்பு தும்பு வில்லங்கமான தோட்டமாச்சு. வீட்டுக்கார வழி இல்லையா, மாலையிட்ட அரச வழியிலே வில்லங்கமான ஒரு தோட்டம். புரியுதா? புரியுது. மாலையிட்ட நீ மாலையிட்ட அரச வழியிலே வில்லங்கமான ஒரு காரியத்தில் ஒண்ணுக்கு ஒன்று வாக்குவாதம் ஒன்பது முறை நீனா நானான்னு சொல்லி பெரிய பிரச்சனை கோயிலில் போய் பெருத்த வாக்குவாதங்கள் 9 முறை போய் கோயிலில் அள்ளி தூத்துறது. அவங்களுக்கு உனக்கு பெருத்த வில்லங்க, அவங்களும் நீங்களும் ஒரு நேரத்துல ஒருத்தர் வதையில ஒருத்தர் ஒதுங்கி இருந்து பேச்சுவார்த்தை இல்லாம இருந்தீங்களா இல்லையா? இருந்தேன். இப்ப எதுக்கு மட்டும் ஒட்டி வரவாடுங்க? நான் அதோட உங்களை மாதிரி பார்த்து விட்டு நான் அதோட தண்ணி நின்றுக்கிட்டேன்னு நான் கேட்கறதுக்கு மட்டும் போது சொல்லு. ஒதுங்கி இருந்தியா இல்லையா? மறுபடியும் எதுக்கு ஒட்டி வரவாடுனேன்? மறுபடியும் இப்ப நொம்பள வரக்கடல நீ ஒதுங்கி இருக்க. அவங்களும் அள்ளி சுத்திருக்காங்க, நீனும் பாதகத்தி மனம் கொதிச்சு குட கொதிச்சு இருக்கப்பட்ட இலையில கூட சாந்தமான அம்மன் கோயில போய் பண்றாங்களே வைக்காது நீனு போய் நொந்துட்டு வந்துட்டு. ஆனா அவங்களும் நீங்களும் ஒருத்தர் வனம் கோயில ஒதுங்கி இருந்தீங்க, மறுபடியும் ஒட்டி உறவாட ஆரம்பிச்சுட்டேன். வயிற்றுல வந்த ஆணுக்கும் சரியில்லை பெண்ணுக்கும் சரியில்லை, ஆணு இருந்தா பெண்ணை பிடிக்கும், பெண்ணுல இருந்தா ஆணை பிடிக்கும், ஆணு ஒண்ணு இருவரும் நல்ல தூரத்துல பட்டி ரெண்ட பட்டிக்கு சோரமான ஒரு தோட்டம் இருக்கா இல்லையா? அது இந்த பனையில பட்டிக்கு 4 பேருக்கு கண்ணுக்கு பெருமையான பட்டி தான் உசுருக்கு சோரம் ஆகும். இருக்கா இல்லையா? சோரம் போச்சா போலையா? என்னத்தான் ஒண்ணு பேச மாட்டேங்க. அழுவுறு என்ன? குடும்பத்தை ஆட்டி படிச்சுக்கிட்டு இதுக்கு 2 வழியா, ஒண்ணு உடலிட்ட ஒதுங்கி பழகி, ஒண்ணு உடலியா ஒதுங்கி பழக்கியா? நீ ஒதுங்கிட்டேன்னு சொல்ற, வயிற்றுல வந்து எல்லாம் ஒதுங்கலையே ஒண்ணாம ஒட்டி வரவாடுதே. ஒண்ணு பேச மாட்டேங்கிற சொல்லிடுறேன். எத்தான் முதலே சொல்லிட்டேன், யானை தான் தலையில மணலி போட்டு நீ வந்து மணலி போட்டு. இது என்ன படம் எவட்ட போய் பார்த்தா தீராது. இது சஞ்சீவ் சமத்தான் சொன்னாலும் இது வாக்கு தத்துவம். 1 2 வழியா, ஒண்ணு விட ஒதுங்கி போல அபத்தமா, ஒண்ணு ஒடியா ஒதுங்கி படைக்க. எத்தா ஆணை பிடிக்குது பெண்ணை பிடிக்குது, ஆணு பொண்ணு இருவரும் நல்ல தூரத்தோட பட்டியை பிடிக்குது. குடும்பத்தை ஆட்டி வயிற்றுல வந்து ஆணுக்கும் சரியில்லை பெண்ணுக்கும் சரியில்லை, குடும்பத்தை ஆட்டி படைச்சு முடக்கமாகப்பட்டது. முடக்கமாச்சுன்னா ஆதிபத்தில் பார்த்தாலும் எவ்வளவு காது படைஞ்சாலும் தீராத வியாதிகள் தொடர்பை நடுவணியாக நம்ம மாதிரி உயிரை பிடிக்கிற கட்டங்கள்லாம் நடக்கு. இருக்கா இல்லையா? நான் சொல்றபடி இருக்கா இல்லையா? நான் சொல்ற தெளிவா கேட்டு வினை வச்சவன் வினை ஏற்பான், தினை வச்சவன் தினை ஏற்பான் ஒரு பழமொழி உண்டு. நோய் நும்பலத்துக்கு மாயம் பரிகாரம் சொல்லுவேன், பேய் சொல்ல அழைச்சி 10 1000 மேலுக்கு அடிச்சு பத்து. இது வாக்கு தத்துவம். ஒருத்தரை தொட்டா விடாது, ஒன்றும் ஒரு அறவே ஒதுங்கி பிழைக்கணும், இல்லாட்ட ஒன்று விடணும். இல்லாட்ட தொட்டுச்சுன்னா மண்டையோட போய் தான் நிற்கும். அது எந்த கொடைங்கனாலும் பார்த்தா கிடையாது, எவ்வளோ நாள் திருத்த நீ ஒதுங்கிட்டேன்னு சொல்ற வயிற்றுல வந்து எல்லாரும் ஒதுங்கணும், இல்லாட்ட நல்லா வராது. சொல்ற படிச்சு ஒதுங்குறியா ஒன்று வருறியா? ஒதுங்கி படைச்சிக்கிறேன். அப்ப நான் சொல்ற தெளிவாக கட்டு. நான் ஒரு கனி வந்துச்சு அந்த வாசலை கட்டு, ஒரு பொருள் தெரியும் உடம்புல கட்டிட்டு பெருத்த நொம்பலம். இது எங்கன போய் பார்த்தாலும் மாறாது, தீராத வியாதி தொட்டவை ஆணாகப்பட்டது பெருத்த நொம்பலம் நடந்தது. சொல்ற தெளிவாக கட்டுங்க. அடுத்தது ஒரு விஷயத்துல இனிமேல் அவங்களும் வருவாங்க நீங்க ஒரே வண்டியில ஒன்னா உட்காந்து இலை ஓட்டு சாப்பிடுவாங்க. ஒரு கெட்ட காரியத்தில் அவங்களும் வருவாங்க நீங்க போவேன். அவர் அதறிஞ்சா 10 தள்ளி போட்டு ஒரு ஆலயத்தில் கூட்டம் போட்டு குமரிச்ச போட்டு ஆட்டம் போட்டு அலங்கரிச்ச கும்பிட ஆலயம். அதுல இருவரும் ஒன்னா நின்று சூழதவனை பார்க்குற சூழல். அவர் சூழலை பார்த்தா 10 பாவம் தள்ளி போய் இந்த மாதிரி 3 காரியத்தை ஒதுங்கி படைச்சா ஒரு நம்மளும் தெரிஞ்சு தண்ணி வரும். அந்த மாதிரி ஒதுங்கி படைச்சிக்கிறியா? என்ன ஒன்றும் பேச மாட்டேங்கிறேன். ஒதுங்கி படைச்சிக்கிறியா? அது மாதிரி ஒதுங்கி படைச்சிக்கிறேன். நான் கொடுக்குற கனியை வாசலை கட்டிக்க, நான் கொடுக்குற உடம்புல கட்டிக்க, காது தெரியாது கவலைப்படாத. சொல்ற படிச்சு இனிமே யாரும் கள்ளி சுட்டாதா? நீனும் பாதகச்சு அழுத வச்சு அரவண்டி பண்ண, அழுத வச்சு சும்மாவா சொல்லுவேன்? அழுத வச்சு பாதகத்தை ஒரு ஆலயத்துல போய் அரவண்டி பண்ண அள்ளி சுத்திருக்கேன். ஒரு அவங்க சாத்தமான அம்மன் கோயில அழுத வச்சு சொன்னியா சொல்லி அந்த கோயில போய் அழுதுருப்பேன் சாமி. அந்த காது மண்ணை கையாளோட அழுது சொன்னில்ல, அழுது சொன்னில்ல, அதான் எல்லாம் ஒண்ணுதானே. அழுது விளங்கவாளா தொலைங்கான்னு சொன்னாலே எல்லாம் ஒண்ணுதானே பாதகத்தி. எதுக்கு அழுத?
நான் அவங்க நல்லா இருக்கணும்டாலுதே கோடி கோடியாக சம்பாரிச்சு குபேரனா கட்டணும்டா இருந்தேன். அழுது தவிச்சு ஆங்காரம் கொண்டு இப்படி பண்ணிட்டாங்களே வைக்கிட்டாங்களே அவங்க அப்படி போய் பண்ணி சொன்னில்ல அப்படி இல்லைங்க. அது மாதிரி நான் சொல்ல செஞ்சுக்க தெரியாதா? அடுத்த வீடு ரொம்ப இனிமேல் யாருக்கு அப்படி சொல்லாது. வலிவ பசங்கள் அழியும் பார்த்து சாமி சொல்லுவார். வச்சதொரு வல்லியமும் வச்சதும் பார்த்தேன் என்று கணக்கெடுத்து நல்லதொரு தோற்றமான நன்மையான ஒரு நல்லதொரு தோற்றம் நன்மையான ஒரு தோற்றம் தெய்வ கடாச்சாரப்பட்டவனே தெய்வத்துக்கு அறியப்பட்டவனே தெய்வத்தை வணங்கி வர தோற்றம் தெய்வ கடாச்சாரப்பட்டவனே தெய்வத்துக்கு அறியப்பட்டவனே தெய்வத்தை வணங்கி வர தோற்றம். நம்ம வணங்குறது இவன் இருக்கா இல்லையா அப்படின்னு தெய்வத்தை நொந்துக்கிட்டு தான் நீ உட்காந்துக்கிட்டு என்னத்தான் ஏன் அப்படின்னா உடம்புல நொம்பலாம் முடக்கம் அளப்பெற நொம்பலாம் குடும்பத்தை ஆட்டி படைச்சு அளப்பென ஒரு தோற்றம் குடும்பத்தில் நல்லதொரு தொற்றும் நன்மையான ஒரு தொற்றும் தெய்வ கடாச்சாரப்பட்டவனே தெய்வத்துக்கு அறியப்பட்டவனே குடும்பத்தில் நிம்மதி கிடையாது நம்மளே மேலும் பார்க்கறதுக்கு பவரசமா 4 பேர் போல நல்லதொரு தோற்றம் அது நேரத்துக்கு நேரம் உடம்புல மாற்றமான ஒரு தோட்டம் சில நேரத்தை சித்திரவதையான உடம்பே உச்சி முதல் பாதை வரை ரணமான வேதனை. என்னப்பா சொல்லி வரேன் நான் சொல்றபடி வேதனை இருக்கா இல்லையா? இருக்கு. வேதனை இருந்தாலும் எங்கன போய் பார்த்தாலும் மாறவும் மாட்டேங்குது தீரவும் மாட்டேங்குது குடும்பத்தையே ஆட்டி பிடிக்கும். இது காலப்பசகா நேரப்பசகா இல்லை வஞ்சனோட சிவனிகளா இல்லை மைவரைகளா மாற்றுவர்களா இல்லை காத்துக்கருப்பு பெரிய மனைநாள கோளர்களா இல்லை மனைநாளா அப்படின்னு மனையிலே காலப்பசகு நேரப்பசகுன்னு சொல்றதுக்கு அதிகாரங்கள் கிடையாது. தெய்வ கடாச்சாரப்பட்டவனே தெய்வத்துக்கு அறியப்பட்டவனே வைக்கப்பட்டது வினையாகப்பட்டது ஒரு வைக்கப்பட்ட வினையாகப்பட்டது பார்க்குற தொழிலுக்கும் பாதிச்சு காசு பண்ண விரையமாச்சு பொருள் விரையமாச்சு இன்னைக்கு முடக்கம் அளப்பெற நும்பளமான ஒரு தொண்டை வினையாகுது வைக்கப்பட்டது வினை. இந்த வைக்கப்பட்ட வினையாகப்பட்டது யார் வச்சு வினை அப்படின்னு கேட்போம். அவங்க தாயை சேர்ந்தவளா தவப்பனை சேர்ந்தவளா ஆணை சேர்ந்தவளா பெண்ணை சேர்ந்தவளா அரசனை சேர்ந்தவளா ஒட்டு உன்னை உடந்தை அடுத்தது ஒரு தோட்டமா அடுத்த சாதியா அடுத்த இனமா அப்படின்னு ஆனால் அடுத்த சாதி அடுத்த இனம்னு சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது. இது தாய் வழி சொந்தம்னு சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது. தகப்ப வழி சொந்தம்னு சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது. அடுத்தது ஒரு தோட்டம் அடுத்தது ஒரு தோட்டத்திலையும் ஒரு அடுத்த சாதியா அடுத்த இனம்னே சொல்லலாம். ஒரு காரியத்தில் ஒரு சிறு வம்பு தும்பு வில்லங்கமான ஒரு அதில் அந்த பாவி பையை ஒரு மைவேலைகள் மாற்றி இந்த குடும்பத்தில் வம்பாகணும் வகமோசமான பாவி பையை வச்சவனை பற்றிக்கிட்டு இருந்து குடும்பத்தை ஆட்டி படைச்சு அளப்பாட ஒரு தோட்டம். ஒரு நேரத்தில் அந்த ஆணாகப்பட்ட அரசு இந்த குடும்பத்தில் ஒட்டி உறவாடி சிரிச்சு பேசி செய்தி பேசி கூட இருந்தது ஒரு தோட்டம் வச்சு கூட இருந்தவனே உனக்கு குழி வச்சது ஒரு தோட்டம் வச்சு இன்னைக்கு முடக்கம் அளப்பெற உனக்கும் பார்க்கறதுக்கு பவசமா 4 பேரை போல நல்லா இருக்கணும் உனக்கும் உடம்புலையும் சித்தம் குடும்பத்தை ஆட்டி படைக்கும் காசு பண்ண வரையும் பொருள் வரையும் இந்த மனையில் எதை எடுத்தாலும் தடங்களை எதை எடுத்தாலும் உள்ளாங்க குடும்பத்தில் நிம்மதி இல்லாத ஒரு நொம்பளமே என்னப்பா நொம்பளம் அது எங்கனவே பார்த்தாலும் நொம்பளத்தில் மனமாறி குணமாறி மாற்றம் சொல்றது மனமாறி குணமாறி மாற்றமான ஒரு தொற்றவை சுய புத்தி இருந்து குடும்பத்திலே குழப்பங்களே நடக்கும் இருக்கா இல்லையா? திருத்த குழப்பமே இருக்கு. இந்த மனையில இருக்கிற மக்கள் ஒருத்தர் சொல்ல ஒருத்தர் கட்டு ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்றதுக்கு அதிகாரமே கிடையாது. ஆட்டி பிடிச்சி அளப்பான ஒரு தொற்றவை இதனால மன பெத்த வயிற்றுல வந்த பிள்ளைகளுக்கு மன சஞ்சலத்திலையும் நும்பளத்திலையும் சிக்கலாக தான் பண்ணி உட்காந்து எப்பயா சேருங்க எனக்கு அதுதான் இப்போ கவலை. நான் என்ன சொன்னேன்? ஆமா கூட இருந்து குத்த வச்சு பேசி சிரிச்சு பேசி சேதி பேசி கூட இருந்தவனே உனக்கு குழி வச்சது ஒரு தோட்டம் சொன்னேன். அது எனக்கு யாருன்னு தெரியலையே. ஒரு அவன் வந்து தாய் வழி சொந்தம்னு சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது. தகப்ப வழி சொந்தம்னு சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது. உன்னுடைய அரசை அதாவது வந்து உன் வயிற்றுல வந்த அரசனோட ஒரு பழக்க வழக்கத்துல வில்லங்கமான ஒரு தோட்டம் வச்சு அந்த பழக்க வழக்க வில்லங்கமான ஒரு தோட்டத்துல ஒரு தொழிற்கரட்டை மைவேலைகள் மாற்றி கெடுதல்பட ஒரு தோட்டம் வச்சு இன்னைக்கு உன் வயிற்றுல வந்த பிள்ளைய வந்து நீ சொல்றதுக்கு கேட்கறதுக்கு அதிகாரம் கொடை குழப்பம் வம்பு தும்பு வில்லங்க சுய பற்றியிலிருந்து குடும்பத்திலே பிரச்சனையில உருவாக்கிட்டு இருக்கா இல்லையா? நான் அதை வயிற்றுல வரணும்னு சொன்னா நீ பிள்ளைங்க ரெண்டும் ஒண்ணுதான். அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்றச்சு நீரின் அவதாரத்தை நெருவெளியை தர்மத்துக்கு தோல் கொடுத்த அதர்மத்தை பெருமாள் கோயிலுக்கு போ. முதல் அந்த பெருமாள் கோயில போய் துளசி நாளை மாலை கட்டி மாறுபட போட்டு தேங்காய் வளத்தை உடைச்சி வச்சுட்டு யார் வச்சவனையோ எவர் வச்சவனோ எனக்கு தெரியாது, யார் வச்சவையோ எவர் வச்சவன் எனக்கு தெரியாது, யார் அள்ளிட்டு தோணும் அது எனக்கு தெரியாது. என்னையும் பாதிச்சு என் குடும்பத்தையும் பாதிச்சு என் வயிற்றுல வந்த பிள்ளைகள் எல்லாரையும் பாதிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம சொல்ல மாறும் அப்படின்னு சொல்லிட்டு
அப்படி காடு கிளம்பிடுறான் ஐயா சாமி. அதை தானே நானும் அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் என்ன செய்யலாம், கூட்டிட்டு வரலாமா, என்ன என்ன செய்யலாம்? சொல்றதை செய் மாறும். சரி 3 புதன்கிழமை செய் மாறும். பெருமாள் சொல்லிட்டு அவன் பேர சொல்லி அச்சுட்டு தேங்காய் வளர்த்த வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கொடுக்குற கனியை வாசலை கட்டி சரி நான் ஒரு பொருள் அதை உடம்புல கட்டி விட்டேன். அவன் உடம்புல கட்டி மனம் மாதிரி குணம் மாதிரி சுய பக்தி வரும் மாற்றமான உலகம். இந்த வார்த்தையை சொல்லணும் பெருமாள் வேண்டும். பெருமாள் துளசிலால மாலை போட்டு தேங்காய் வளத்தை உடைச்சி வச்சு யார் வச்சவனையோ எவர் வச்சவன் எனக்கு தெரியாது, யார் வச்சவையோ எவர் வச்சவன் எனக்கு தெரியாது, யார் அள்ளி தரணும் அது எனக்கு தெரியாது. என்னையும் பாதிச்சு என் குடும்பத்தின் வயிற்றுல வந்த ஆணகப்பட்டாசு அவனையும் பாதிச்சு இந்த நேரத்தில் வந்து சொல்ல மாட்டேன். எத்தனை வருஷம் பாதிச்சிருக்காங்க? இது நாள் கணக்கா, வாரக்கணக்கா, மாச கணக்கா, வருஷ கணக்கா அப்படின்னு கேட்க சரியான கேள்வி. ஆமாயா இந்த மைவேலிகள் மாற்று வேலை செஞ்சது இன்னைக்கு நேற்று சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது. அதைத்தான் சொல்லணும். அது வருஷக்கணக்கான ஒரு தோட்டம். வருஷக்கணக்கான 10 வருஷமா 8 வருஷமா எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்டேன். ஆமா அதையும் பார்த்தேன் 10 வருஷம் 15 வருஷம் சொல்றதுக்கு அதிகாரமான ஒரு தோட்டம் சொல்ற தெளிவாக. இது வைக்கப்பட்ட வினையாகப்பட்டது 1 2 3 9 வருஷ காலத்துக்கு மேலாச்சு. இந்த ஆணகப்பட்ட அரசனை அவனும் ஒரு நேரத்தில் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டி உறவாளையை சிரிச்சு பேசி சேதி வச்சு ஒரு காரியங்கள் செய்து ஒரு தோட்டம் வச்சு அந்த போட்டி வர பொள்ளதனத்தில் அது 9 வருஷ காலத்துக்கு முன்னாடி வைக்கப்பட்டது வினையாகப்பட்டது. அது தொட்டு தொட்டு பாய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப இடையிட்டு பெருத்த குழப்பம் பெருத்த சஞ்சலமாகி இன்னைக்கு மனமாறி குணமாறி மாற்றமான ஒரு தோற்றமே சுய புத்தி இழந்து மனையை விட்டு வெளியேறி ஒரு அளவுக்கு நம்மளுக்கு நடந்துட்டு 20 வருஷமா நடக்கா சாமி. நான் அதைத்தானே சொன்னேன். ஆமா எனக்கு எப்ப நான் சொல்றதை செஞ்சாத்தாமா. நீ எத்தனையோ கோடாங்கி பார்த்துருக்கேன். என்ன எதுக்கு மாறும்? நான் சொல்றதை செய்ய மாறும், சொல்றதை செய்ய மாறும். காது தலைவன் போடப்படுறேன். சரியா? அடுத்த குறி வரேன் போ. வச்சதொரு வள்ளியமும் வச்சதொரு பார்த்தேன் கண்டு கணக்கெடுத்து நல்லது ஒரு தோற்றமான நன்மையான ஒரு தோற்றம். தீவக்கடாச்சரப்பட்டவனே தீவத்துக்கு அறியப்பட்டவனே தீவத்தை வணங்கி வரத்துள்ளவன். தீவக்கடாச்சரப்பட்டவனே தீவத்துக்கு அறியப்பட்டவனே தீவத்தை வணங்கி வரத்தோட்டவன் குடும்பத்திலே நிம்மதி. எது எடுத்தாலும் நடக்கிறாது, எது எடுத்தாலும் இல்லைங்க. ஒரு காரியத்தை நினைச்சு போனால் நடப்பது ஒரு நடக்க மாட்டேங்குது. ஒரு காரியத்தை நினைச்சு போனால் கிடைக்கும் ஒரு தடங்கலான ஒரு தோட்டம். பார்க்கிற தொழிலுக்கும் பங்கம், காசு பண வரையும் பொண்ணு வரையமாவது பார்க்கிற தொழிலுக்கும் பங்கம் வந்து குடும்பத்தை ஆட்சி படைச்ச ஆள பணத்தோட்டமா மாறினது. என்னப்பா நீ எதனாலே அப்படின்னு சொல்ல தெரியாது. எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் இன்னைக்கு நல்லா கட்டுக்கட்டா பண்ணாலும் காத்தா பறக்கணும். காசு பண வரையமானும் பொண்ணு வரையமானும் சொந்த பந்தவனாலும் எதிரியாகும். இன்னைக்கு உன்னுடைய சொந்த பொருளை ஒருத்தர் கொடுத்துட்டு திருப்பி கட்டலாம், அதுவும் கைக்கு வந்து சேர்றது, அதுவும் வில்லங்கமே நடந்துட்டு. காசோ பணமோ ஏதோ ஒரு பொருள் அணியும் பொருளோ ஏதோ சொந்தமோ ஏதோ பந்தமோ யாரா கேட்காது கொடுத்துட்டு திருப்பி கேட்டால் அதுவும் கைக்கு வராது வில்லங்க தான். இன்னைக்கு குடும்பத்திலே பெருத்த குழப்பமாகி நிம்மதியாலும் பார்க்குற தொழிலுக்கும் பங்கமாகி 10 காசு கூட சம்பாதிச்சாலும் அது விரயமான ஒரு தோட்டமாகி மனச்சஞ்சலத்திலே நொம்பளத்திலே தான்ப்பா நீங்கள் உட்காந்துருக்கீங்க இருக்கா இல்லையாப்பா? இது எதனால அப்படின்னு இது காலப்பெசகா நேரப்பெசகா வஞ்சன வழி செவினியா மைவிலைகளா மாற்றுவீங்களா? இந்த குடும்பமாகப்படுது 1 2 3 ஒரு 7 வருஷ காலத்துக்கு முன்னாடி 4 ஒரு கண்ணுக்கு பெருமையாகவும் 4 ஒரு கண்ணுக்கு மதிக்கத்தக்க குடும்பமா காசு பணமா செல்வாக்காக இருந்துச்சா இல்லையா? 7 வருஷ காலத்துக்கு முன்னாடி. அதே 7 வருஷ காலத்துக்கு பின்னாடி காசு பண வரையும் பொண்ணு வரையும் பார்க்கிற தொழிலுக்கும் பங்கமாதிரி எது எடுத்தாலும் தடங்கள் எது எடுத்தாலும் வில்லங்கமாகி குடும்பத்தில் குழப்பமாகி இன்னைக்கு மனச்சஞ்சலமும் நொம்பளத்திலும் பெருத்த இடிப்பிக் கொள்ள மாட்டேன் எலிவிட சிக்கல்ல தான் நீ உட்காந்து. இது காலப்பெசுகா அப்படின்னு பார்த்தேன். காலப்பெசுக்கு நேரப்பெசுக்கு சொல்றதுக்கு அதிகாரம். இந்த மனையிலேயே வந்து ஒரு கெருள் பண்ணது ஒரு ஒரு ஆணாகப்பட்ட அரசு ஒரு தொழிற்கரண்ட மைவேலைகள் மாற்றுவது செஞ்சு உனையில கெருள் பண்ணது இருக்கும். அந்த பாவி பைய வச்சவனை பத்திக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பார்க்குற தொழிலுக்கு பங்கமாகி ஆணாகப்பட்ட அரசுகளுக்கெல்லாம் நொம்பளமான ஒரு தட்டமாகி குடும்பத்தில் குழப்பமே நடந்துட்டு என்னப்பா. இந்த வைக்கப்பட்ட வினையாக பண்ணி 7 வருஷ காலங்களாச்சு அது தொட்டு தொட்டு பாய்ச்சிக்கிட்டு 3 வருஷ காலங்கள் குடும்பத்தை விரைய பண்ணிட்டு காசு பண வரையமாச்சு பொருள் வரையமாச்சு பொட்டுற உத்த கதை இன்னைக்கு 3 வருஷ காலம் குடும்பத்தில் விரைய. இது பாவி பைய வச்சவனை பச்சிக்கு தெரிஞ்சிருக்கு அரச வழியை சேர்ந்து கொடுக்கும். இது மாறானா இல்லை தீர்வு மாற்றிறான் மாற்றி தேவை. உன்னை படைக்கப்பட்ட அரச வழி
சொல்ல தெளிவாக. படைக்கப்பட்ட அரசவழியில கூட பிறந்த பிறவியா அடுத்த கொடியா அப்படின்னு படைக்கப்பட்ட அரசவழியிலேயே அடுத்த கொடியை சேர்ந்த ஒரு ஆணாகப்பட்டார். வைக்கப்பட்ட வழியாகப்பட்ட 7 வருஷ காலங்கள். இந்த மனையில இந்த மனையில உள்ளவருக்கு ஆணாகப்பட்ட அரசங்களுக்கு பூராமே பாதிப்பு நடக்கும் இருக்கா இல்லையா? இருக்கிற இடத்துல தொழில் பண்ணா நொம்பளமாகுதுன்னு இடம் விட்டு எல்லாம் தாண்டி எங்கடாச்சும் ஓடி போய் கடல் கடந்து தொழில் பண்ண போய் நினைச்சாலும் அங்கேயும் வம்பு வில்லங்கமாகி குழப்பங்களாகி பெருத்த நிம்மதி இல்லாத ஒரு கொத்தவை பெருத்த சிக்கல் நடந்தது இருக்கா இல்லையா? ஆணாகப்பட்ட அரசங்களை சத்தி கடுமையா பாதிக்கிறது. ஏன்னா பாவி பைய வச்சு அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க. வயிறு ஒரு வாசல் கையே நொம்பளம் சொல்லி அதான் சனித்திரன் சொல்லிட்டு வயிறு ஒரு வாசல் வியாழக்கிழமை அந்த பைரவர் வாசலை சிவப்பு கலர்லாம் வச்சிருந்துக்கு ஒரு பூமாலை சைவ பூமாலையை போட்டு தேங்காய் உடைச்சு யார் வச்சவனையோ எவர் வச்சவன் எனக்கு தெரியாது, யார் வச்ச மையோ எவர் வச்ச மையோ எனக்கு தெரியாது, யார் அள்ளி துத்துறாங்களோ அது எனக்கு தெரியாது, என்னையும் பாதிச்சு எங்கள் குடும்பத்தையும் பாதிச்சிருக்கு, இந்த நேரத்தில் இந்த நிமிஷத்தில் மாறுன்னு சொல்லிட்டு பேர சொல்லி அடிச்சுட்டு தேங்காய் உடைத்தது 3 வியாழக்கிழமை அதை சேர்ந்து நான் கொடுக்குற கனியை வாசலை கட்டு நான் ஒரு பொருள் தெரிவேன் உடம்புல கட்டிக்கு காத்து தெரிவேன் ஓடப்படாது சொல்கிற பிடிச்சி அடுத்த ஒரு வருவோம். வச்சதொரு பள்ளியமும் வச்சதொரு பாத்தியம் நல்லு கணக்கிறது நல்லதொரு தோற்றம் நன்மையானது முடக்கம் அளப்பறை நம்பணும் என்னப்பா இருக்கா இல்லையா? முடக்கம் அளப்பறை நம்பளும் தூக்கத்திலையும் வாங்க கெட்ட கனவுகளும் கண்ணுக்கு அதிர்ச்சி. மாலை நேரத்திலே மையிட்டு பொழுதிலே மலை வாயில பொழுது கூடப்பட்டு விண்ணப்பட்டு வேதனைப்பட்டு குத்துப்பட்டு சேவை போட கொணங்கி படுத்த படிக்கப்பட்டு விடாது. இது என்னடா இது? ராத்திரி நேரத்திலே நடிச்ச நேரத்தில் கருப்பு போல் கண்ணுக்கு தோத்தரவா பொழுதி வலிப்பது கூடும் தொண்டையை நெரிப்பது கூடும் நெஞ்சு வலி கொடுப்பதோடு பெருத்த தொந்தரம் பதிச்சாலும் சாப்பிட முடியல படுத்தாலும் தூங்க முடியல எந்த வரி எதுவும் செய்வேன் இது நடைமுறையாகவே நம்பணும் இருக்கா இல்லையா? இது என்னடா இது எதனால அடே காலப்பசுக்கு நேர பசுக்குன்னு சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது. மாண்டது ஒரு ஆவியாகப்படுது உணர்ந்துக்கிட்டு வம்பு பண்ணது வதம் பண்ணது சித்திரவன வருத்தம். மாண்டது ஒரு ஆவியாகப்படுது யாரை சேர்ந்தது? தாயை சென்றா தகப்பனை சென்றா ஆணை சென்றா பெண்ணை சென்றா அரசனை சென்றா ஒட்டுனதா உடனே அடுத்து ஒரு தோட்டமா போக்குவரத்தை தொட்டு ஓடி வந்தா அப்படின்னு அதையும் பார்த்து அதையும் கண்டு அதையும் கணக்கெடுத்து அடுத்தாலும் சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது. அரச முடியை சேர்ந்து அது பாசத்துல பங்கு நடக்கு பாசத்துல கூட நடக்கூடியது குழப்பத்தை நடக்கு இந்த நிமிஷத்துல மாதி தெரிவாங்க வளர்ப்பேன். இது பரிகாரத்துக்கு ஒதுங்காது, பரிகாரத்துக்கு ஒதுங்காது. நான் கொடுக்குற கனி கையில் வச்சுக்கேன் நான் சொல்றேன் இன்னைக்கு அதை அழைச்சி 10,000 மணிக்கு அடிச்சு பத்தி காட்டு தெரிய வளர்ப்பேன். அது ஒரு பக்கம் நான் குடும்பத்திலையும் நல்லா குடும்பத்திலையும் சண்டையும் சத்தமும் சாசலப்பான ஒரு தோட்டங்களாவது 9 வில்லங்கமையும் பெருத்த நொம்பளும் நடந்தது. அது காலப்பசுக்கு நேராக பசு இருக்கா இல்லையா? அதையும் சென்னித்தரேன் துணுக்கும் போது அதுக்கு விவரம் சொல்லி சென்னித்தரேன். மாண்டதுறை சொல்றேன் இப்போ அடைச்சி பார்த்து சென்னித்தரவே காது தெரிய கொலைப்பட சொல்ற பிடிச்சி அடுத்து உயரம் வச்சதொரு வள்ளியமும் வச்சதொரு மாத்தியம் எங்கே கணக்கிறது நல்லதொரு தத்துவமான நன்மையான உரத்தில் முடக்கம் அளப்பறை நொம்பணும். என்னப்பா முடக்கம் அளப்பறை நொம்பணும் என்னடா அப்படின்னு இடவிட்டு இடம் எல்லாம் தாண்டி போன இடம் இடவிட்டு இடம் எல்லாம் தாண்டி போன இடத்திலே கண்ணுக்கு அதிர்ச்சி தீரான ஒரு தோட்டம் அதுல இருந்தே முடக்கம் சின்ன சின்ன நொம்பளமான ஒரு தோட்டம் வச்சு. ஆனா இப்ப பெருத்த சித்திரவதை நடந்துட்டு இருக்கா இல்லையா? இது மாறுமா மாறாதா இல்லை தீராதா அப்படின்னு முடக்கம் அளப்பறை நொம்பள மாதிரி இடவிட்டு இடம் எல்லாம் தாண்டி போன இடத்துல போக்குவரத்துல கண்ணுக்கு அதிர்ச்சி தீரான ஒரு தோட்டம். அன்றையிலேருந்தே பொழுது வலிக்கும் குறுக்கு வலிக்கும் சின்ன சின்ன நொம்பலம். ஆனா இன்னைக்கு பெருத்தன் ஒரு நொம்பலம் வேணும். அது காலப்பசுக்கு நேர பசுன்னு சொல்றதுக்கு அதிகாரங்கள் மாண்டது ஒரு ஆவி வம்பு வந்தது வதம் பண்ணது நொம்பலமான ஒரு தோட்டம். அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்றச்சு 1 2 ஒரு 3 நாளைக்கு ஒரு உயிருள்ள முட்டை ஒரு கனி ஒரு கச்சகை இது எடுத்து மழை நேரத்திலே ஈரிட்டு பொழுதுல மழை வாயில பொழுது வேணும் வீட்டு வசல கிழக்காம திரும்பி நிற்க ஒரு சுத்துக்கூட தலைச்சிட்டு தூள் துப்பி முன்னாடி தூள் துப்பி கையில் கொடுத்து வாங்கிட்டு மனை இருக்கும் இடத்திலிருந்து தென்மேற்கு திசையில போய் அந்த முட்டையை தூக்கி எறி
கனியை எடுத்து 2 திசையும் கச்சாயை எடுத்து 2 திசையும் போடும். 1 2 3 நாளைக்கு போட்டு மாறும். நான் கொடுக்குற கனியை வாசலை கட்டிக்கிறேன். நான் கொடுக்குற பண்ண உடம்புல கிட்டு காத்து தெருவேன் போடப்படுறேன். மனையிலே வஞ்சல் செய்வின மையமான சொல்றதுக்கு அதிகாரம் சொல்றபடி செஞ்சுக்க. அடுத்து இப்போ நான் அதைத்தானே சொன்னேன். முடக்க அளப்பெற நொம்பன்னு சொல்லலையா? மாண்டதுராவி இடவிட்டு இடம் எல்லை தண்டி போன இடத்துல கண்ணுக்கு அதிர்ச்சி திகிரான விட்டு நொம்பனங்களா இருக்கு. நான் சொல்றபடி சுத்தி போடுறது மாறும். கொடுக்குற கனியை வாசலை கட்டி நான் ஒரு பொருள் உடம்புல கிட்டேன் காத்து தெருவேன் போடப்படுறேன் சொல்றபடி செஞ்சு. அடுத்து வீடு போவோம். வட்சதுரு பள்ளியும் வட்சதுரும் பார்த்தேங்க ரெண்டு கணக்கு எடுத்து நல்லது ஒரு தட்டமா நன்மையான ஒரு தட்டமா காசு பணம் வரைய வச்சு பொருள் வரைய வச்சு பொட்டலை குத்த வச்ச கதையை இன்னைக்கு நேரத்தில் மனையிலே 5 காசு இருக்குன்னு சொல்றதுக்கு அதிகாரங்கள் இருக்கா இல்லையா? காசு பணம் வரைய வச்சு பொருள் வரைய வச்சு பொட்டலை குத்த வச்ச கதையாச்சு பொட்டலை குத்த வச்சு நிம்மதி முடக்கம் அளப்பறை நும்பணும். குடும்பத்தை ஆட்டி பிடிச்சி அளப்பான ஒரு தட்டம்லாம் எப்பா இந்த மனை அமைச்சு பட்டு மனையில எது தொடுத்து கட்டுறாங்க கேட்கிறா? இந்த மனையை நல்லா இருக்கா? இந்த மனையிலே 10 காசு சம்பாதிக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. காசு பணம் வரைய வச்சு பொருள் வரைய வச்சு பொட்டலை குத்த வச்ச கதையாச்சு பொட்டலை குத்த வச்சு நிம்மதி கிடையாது. ஆணு நல்லா இருந்தா பெண்ணுக்கு நல்லாலே, பெண்ணு நல்லா இருந்தா ஆணுக்கு நல்லாலே, ஆணுக்கு அளப்பறையாது, பெண்ணுக்கு அளப்பறை, குடும்பத்தை ஆட்டி படைச்சி அளப்பேன ஒரு தொடர் மனையாடு. இது காலப்பசகா நேரப்பசகா வஞ்சனொலி சீவனியா மைவரைகரா மாற்றுடையா அப்படின்னு பார்த்தேன். மனையிலே வஞ்சனொலி சீவனியும் மையம் மதம்னு சொல்றதுக்கு அதிகாரம். இந்த மனையை அடிப்பசகான பொறுப்பட்டோம். ஒரு மனையில அடிப்பசை இருந்தால் உயிரை வாங்கும், ஒரு அடிப்பசை இருந்தால் கடன் தொல்லை வரும், ஒரு அடிப்பசை இருந்தால் நோய் நம்பணும், ஒரு அடிப்பசை வந்தால் பசி அதாவது வறுமையை கொடுக்கும். ஒவ்வொரு அடிப்பசைக்கு ஒவ்வொரு நொம்பளத்தை கொடுக்கும். இன்னைக்கு இந்த மனையில 10 காசு சம்பாரிச்சு மனையில வச்சு எடுக்கிறதுக்கு அதிகாரமே கிடையாது. சொல்றபடி இருக்கா இல்லையா? இந்த மனையில ஏதோ ஒரு காசு பணம் இருந்தாலும் ஒரு பொருளை வாங்குவோம், பூமியை வாங்கிட்டோம், விரைய செலவு, வீண் செலவு, தெண்டை செலவு தான். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இருக்கிற மக்களும் காலிகை சுகத்தோட இருக்க முடியும். ஆணு நல்லா இருந்தா பெண்ணுக்கு நல்லா இருக்காது, பெண்ணு நல்லா 10 நாளைக்காச்சு இந்த மனையில இருக்கிற எல்லா மக்களும் காலிகை சுகத்தோட இருக்கிறதுக்கு அதிகாரமே கிடையாதா? இருக்கா இல்லையா? மாத்தி மாத்தி நம்மளவே நடந்துக்கிட்டு இந்த மனையை அடிப்பசைக்கான ஒரு இந்த மனையில போய் 10 காசு சம்பாதிச்சா 4 வரப்பட நல்லா இருந்தவன் சொல்றதுக்கு அதிகாரமே கிடையாது. சொல்றபடி இருக்கா இல்லையா? இதுக்கு ஒரு பரிகாரம் சொல்றச்சு. இன்னும் மனையை திருப்தி அமைக்கும் இல்லை அப்படின்னா மாயம் ஒரு பரிகாரம் சொல்றச்சு. ஏழைக்கு எளிய வருகிறோம். ஒரு பசுமாடை கொண்டு வரணும். அதுல 33 கோடி தேவாதி தெய்வங்கள்லாம் அந்த கோமாதா பசுமாட்டை, உலகத்தில் உள்ள தெய்வம் எல்லாம் அந்த பசுமாட்டை அடைக்கும். ஒரு வெள்ளிக்கிழமைக்கு அந்த பசுமாட்டை கொண்டு வந்து மனையில நிறுத்தி உங்கள் கையால் அந்த பசுமாட்டை உடம்பை குளிக்க உலகத்தோட தெய்வத்திலானையும் குளிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கு சந்தனங்கும் தொட்டு வச்சு பூமாலையை போட்டு வஸ்திரம் தக்க உலகத்துள்ள தெய்வத்துக்கெல்லாம் பூமாலையை கட்டி சந்தனம் வஸ்திரம் போடுறதுக்காக அந்த மாதிரி செஞ்சு அந்த மனையில் ஒரு பொங்கலை வச்சு தலையை போட்டு அந்த கோமாதாவுக்கு முன்னாடி தலையை போட்டு உன் குலதெய்வத்தை நடிச்சு ஒரு விடலையை உடைச்சு அந்த கோமாதாவுக்கு ஒரு விடலையை உடைச்சி வச்சு அந்த மனையை அந்த கோமாதாவை ஒரு சுற்றி கும்பிட்டு விழுந்து நெத்தியை தொட்டுக்கும். கோமாதா தாயை இந்த மனையில எந்த அடிப்பசைக்கு இருந்தாலும் இன்றைக்கு கூட நீ ஏற்றுக்க அப்படின்னு சொல்லுவேன். மறுபடியும் 3 சுற்றி 3 தடவை அந்த மாதிரி நான் சொன்ன வார்த்தையை சொல்லுவேன். கும்பிட்டு விழுந்து நெத்தியை தொட்டும்போது கோமாதா தாயை இந்த மனையில எந்த அடிப்பசைக்கு இருந்தாலும் நீ இதோட ஏற்றுக்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த அடிப்பசைக்கு அந்த கோமாதா ஏற்றுக்க நொம்பளங்கள் தேர்ந்து சஞ்சலம் நடத்து மனையை திருப்தி அமைக்க முடிஞ்சா அமைச்சுப்பாரு. இல்லை அப்படிதான் ஏழைக்கு எளிய வரிகாட்சி மாயன் சொன்ன பரிகாரத்தை செய்யும் மாறும் காத்து தெரியும் போடப்படும். கொடுக்குற கனியை போய் வாசல் கட்டி ஒரு பொருள் தெரியும் உடம்புல கட்டி நொம்பளங்கள் தெரிஞ்சு சஞ்சலம் தெரிஞ்சு கவலைப்பட வேண்டாம். சரியாத்தான் அடுத்து